இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு சிம்பிளாக அப்பளம் சிப்ஸ் இல்லாட்டி முட்டை ரோஸ்ட் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சிட்டேங்க. நல்ல உதிரி உதிரியாக இந்த மாதிரி சாதம் இருக்கணும். அப்போ தான் தக்காளி சாதத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் சரி, இல்லை பாத்திரத்தில் வேக வச்சு வடித்து எடுத்தாலுமே உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி செய்ய போகிறதுக்கு 220 கிராம், அதாவது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சோனா மசூரி எடுத்து அதை 2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். நீங்கள் பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 3 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 கப்பு ரைஸ் எடுத்து வேக வச்சுருக்கிறேன் இல்லையா, அதுக்கு தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக 3 தக்காளி நல்ல பெரிய சைஸில் பழுத்த தக்காளியாகவே எடுத்துருக்குறேங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும் தக்காளியோட அளவு. இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இது தாளிக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு சாதம் நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கடுகு உளுத்தம் பருப்புலாம் பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், கருகிடக்கூடாது. இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதிகமாக சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்போ வேர்க்கடலையோ கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவக்கட்டுங்க. இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே கருகிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி போட்டு பொரிய விடுங்க. கொஞ்சம் தாராளமாக போடுறப்ப வாசனை நல்லாயிருக்கும். இதுலேயே ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டை நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு பரட்டி விட்ட உடனேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி எடுத்த சைஸ்லேயே 1.5 வெங்காயம் எடுத்து பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்த்தா போதும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வேகணும். இது வெந்துக்கிட்டு இருக்கப்பே இந்த சாதத்துக்கு முழுமையாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நான் சாதம் வேக வச்சப்போ உப்பு சேர்க்கலை. மொத்தமாகவே 2 டீஸ்பூன் கல் உப்பு போதும். டேபிள் சால்ட் அப்படின்னா 1/4லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டு தான் வடிப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து நிறம் மாறக்கூடாது, இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் ஏற்கனவே சொன்ன 3 தக்காளியை கெட்டி பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக அளவுக்கு வேகணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது, வேகிறது கொஞ்சம் நேரம் எடுக்குது இல்லையா. ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு நமக்கு வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன். தக்காளி ஓரளவு குழைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நமக்கு ஈஸியாகவே நமக்கு வதங்கி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பீசஸ் வேகிறதுக்கு லேட் ஆகுதுன்னா பாதி நீங்கள் அரைச்சிட்டும் பாதியை நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இது காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பாதி அளவு பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்குறேன். அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி இப்போ சேர்க்க வேண்டாம், அந்த தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில 2 தடவை கிளறி விட்டு மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். நல்லா தக்காளி தொக்கு மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த தொக்கு முழுக்க எண்ணெயிலையும் ஆவிலையும் வேகிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழஞ்சதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்க்கலாம். முதல்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள், நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம், அதனால் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் சிக்கன் மசாலா கடையில் வாங்கினது போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க.
இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு. எனக்கு கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியத்துக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சு அடுப்பை மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருந்தேன். நல்லா அந்த மூடி வச்ச ஆவியிலேருந்து தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கும். ரொம்ப கம்மியான தீயில வேக வைங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நமக்கு. சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக வேணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த பதம் தொக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தொக்கை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒட்டுக்கா நம்ம எல்லாத்தையுமே சாதத்தை போட்டோம்னா சம்டைம்ஸ் மசாலா பத்தாத மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற தொக்குல நம்ம ஏற்கனவே வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3/4 ரைஸையுமே சேர்த்துட்டேங்க. இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தாராளமாக சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நெய் சேர்க்குறப்ப தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பரட்டி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தொக்கு நிறைய மாதிரி இருந்துச்சுன்னா சாதத்தை சேர்த்துக்கோங்க, இல்லை தொக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தொக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சாதம் கிளறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மசாலா ரொம்பவும் இல்லை, அதேமாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. இந்த அளவுக்கு சாதத்தை பெரட்டணும் அப்படின்னா தான் கொஞ்சம் நேரம் ஆகி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெரட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி டைட்டாக சட்டியிலேயே மூடி வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த தொக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிட்றத விட நான் வந்து அந்த எடுத்து வச்ச தொக்குலேருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டேன். மிச்சத்தை வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு சர்வ் பண்ணிக்கலாம். கட்டாயமாக இந்த மெத்தடில் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.